வணக்கம். தமிழ் கணினி.com உங்களை வரவேற்கிறோம். நான் ரமணன். இன்றைக்கு நாங்கள் வந்து பார்க்க போகிறது மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசரை எப்படி நாங்கள் பயன்படுத்துகிறது பார்க்க போகிறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் தான் உலகத்திலேயே அதிகமான யூசர்ஸ் பயன்படுத்துகிற ஒரு ப்ரௌசர் ஆகும். ஓகே, இப்போ நான் மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸில் பீட்டா 4 வந்துட்டு இப்போ நாங்கள் வந்து ஃபயர்ஃபாக்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம்னு, அதாவது வந்து நாங்கள் இன்ஸ்டால் பண்ண ஃபயர்ஃபாக்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து மற்ற ப்ரௌசர்கள் போல் ஃபயர்ஃபாக்ஸ்லேயும் வந்து அட்ரஸ் பார் இருக்குது. அட்ரஸ் பாரில் நாங்கள் டைப் பண்ணி போய்க்கொள்ளலாம். இதில் சர்ச் பாக்ஸ் வந்து கூகுளோட சர்ச் பாக்ஸ், இதில் யாஹூ, அமேசான் எல்லாம் இருக்குது. இதில் நாங்கள் தேவையானது வந்து ஈஸியாக சர்ச் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, இது வந்து ரீஃப்ரெஷ் பட்டன், இது வந்து ஹோமுக்கு போகிற பட்டன், இது வந்து நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் பட்டன். இதில் நாங்கள் வேறு சைட்டுகளை பார்த்தோன்னா இதில் வந்து ஆக்டிவ் ஆகும் இந்த லிங்க்ஸ். கீழே இருக்கிறது வந்து புக் மார்க் லிங்க்ஸ். ஓகே, இதில் இப்போ நாங்கள் ஒன்றை பார்த்து போவோம். முதல்ல வந்து ஃபைல் மெனு. ஃபைலுக்குள்ளே வந்து பார்த்தோம்னா நாங்கள் நியூ டேப் ஒன்று எடுக்கிறது, நியூ விண்டோவுக்கு போகிறது, ஓப்பன் லொக்கேஷன், அதாவது HTML ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுறது ஃபயர்ஃபாக்ஸில். அடுத்து வந்து ஒரு இந்த இப்போ எங்களை ஹோம் பேஜை நீங்கள் சேவ் பண்ணி வைக்கணுமெண்டா இதில் ஃபைலுக்குள்ளே போய் சேவஸ் பேஜை கொடுத்தோம்னா அது வந்து HTML பேஜாக வந்து சேவ் ஆகி இருக்குது. ஓகே, இதில் பிரிண்ட் பண்ணுறது, பிரிண்ட் செட்டப் இதெல்லாம் இருக்குது. ஓகே, சில ப்ரௌசரில் வந்து அடிக்கடி வர பிரச்சனை என்னென்னா வந்து ஃபயர்ஃபாக்ஸில் வந்து இன்டர்நெட் வேலை செய்யாது. இது காரணம் வந்து என்னென்னா ஃபயர்ஃபாக்ஸில் வந்து ஒர்க் ஆஃப்லைன்ன்றது வந்து எங்களுக்கு தெரியாமல் வந்து டிக் பண்ணப்படுறது. ஒர்க் ஆஃப்லைன் கொடுத்தோம்னா ஃபயர்ஃபாக்ஸில் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணப்படாது. இது வந்து ஆஃப்லைனில் தான் வேலை செய்யும். இதை நீங்கள் கூட ஃபயர்ஃபாக்ஸில் எதுவும் பிரச்சனைனா இதை நீங்கள் செக் பண்ணி கொள்ளுங்கள். அடுத்தது வந்து எடிட்டுக்குள்ளே வந்து அண்டு, ரீடு, கட், காப்பி, பேஸ்ட் இதுகள் இருக்குது, பேசிக்கான இதுகள். அடுத்தது வந்து வியூவில் வந்து என்னென்னா டூல் பார்ஸ், அதாவது இப்போ பார்த்திங்கன்னா வந்து டூல் பார் வந்து மெனு பார் இருக்குது, நேவிகேஷன் டூல் பார்ஸ் இருக்குது, புக் மார்க்கிங் டூல் பார்ஸ் இருக்குது. எங்களுக்கு தேவையில்லாட்டி இதை நாங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, ஸ்டேட்டஸ் பார்ன்றது வந்து கீழே பார்த்திங்கன்னா ஒரு லிங்கை கொண்டு போனால் கீழே உங்களுக்கு காட்டும் விடுது லிங்க். இதான வந்து ஸ்டேட்டஸ் பார். ஓகே, இது சைட் பார், இவ்வளோத்த சைட் பார் வாரது. இது ரீலோட், ஜூம் பண்ணி பார்க்குறது, பேஜ் ஸ்டைல், என்கோடிங், இது வந்து சோர்ஸ், அதாவது வெப்பேஜில் சோர்ஸ் கோடை பார்க்குறது. இது வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்குறது. எங்களுக்கு வந்து ப்ரௌசர் வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் வேலை செய்யணுமாண்டா F11 அமர்த்தணுமாண்டா இப்படி எங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் வரும். திரும்ப நான் இப்போ F11 அமர்த்துறேன், அது வந்து அண்டு பண்ணப்படுது. ஓகே, அடுத்து வந்து ஹிஸ்ட்ரி. இப்போ நாங்கள் முதல்ல எங்களோட ப்ரௌசரில் வந்து நாங்கள் முதல் பார்த்த பக்கங்களை வந்து இதில் ஹிஸ்ட்ரியில் பார்க்கலாம். ரீசன்ட்லி க்ளோஸ்ட் டேப்ஸ், ரீசன்ட்லி க்ளோஸ்ட் விண்டோஸ், இதெல்லாம் இதில் இருக்குது. ஓகே, அடுத்து வந்து புக் மார்க்ஸ். இதில் நாங்கள் வந்து புக் மார்க் பண்ணி வச்சுருக்கிற சைட்டுகளை வந்து பார்க்கலாம். அடுத்து வந்து டூல்ஸ். இதன் வந்து ஃபயர்ஃபாக்ஸோட செட்டிங்ஸ் இதில் கொடுக்குறதுக்கான முக்கியமான ஒரு ஆப்ஷன். இதில் பார்த்தோம்னா வெப்சைட் இருக்குது, டவுன்லோட்ஸ், அட்வான்ஸ் என்ன வந்து என்னென்னா இப்போ நாங்கள் வந்து அட்வான்ஸ் தீம்ஸ், நாங்கள் ஃபயர்ஃபாக்ஸில் எனக்கு நிறைய தீம்ஸ் இருக்குது. அந்த தீம் செட் பண்ணுறது, ப்ளகின் செட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஃபயர்ஃபாக்ஸோட அட்வான்ஸுக்கெலாம் வந்து சேவ் ஆகும். இதில் நாங்கள் எனேபிள் பண்ணலாம். இதுகளை பார்த்தீங்களா, இதில் வந்து ஃப்ளாஷ் பிளேயர் இதுகளெல்லாம் வந்து இதுக்குள்ள நாங்கள் டிசேபிள் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, அடுத்து வந்து டூல்ஸுக்குள்ளே பார்த்தோம்னா வந்து முக்கியமானதை பார்ப்போம். ஆப்ஷனுக்குள்ளே பார்த்தோம்னா வந்து ஃபயர்ஃபாக்ஸில் டூல்ஸ், இதுக்குள்ளே ஆப்ஷன் போனோம்னா இதுக்குள்ளான ஃபயர்ஃபாக்ஸுக்கான செட்டிங்ஸை வந்து கொடுத்துக்கொள்ளலாம். இதுக்குள்ளே பார்த்தோம்னா முதலாவது ஜென்ரலில் வந்து நாங்கள் ஃபயர்ஃபாக்ஸை நாங்கள் ஓப்பன் பண்ணோன்னே ஓப்பன் ஆகிற லிங்கை வந்து இதில் கொடுத்துக்கொள்ளலாம். இப்போ எங்களுக்கு ஃபயர்ஃபாக்ஸை கிளிக் பண்ணோன்னே ஃபயர்ஃபாக்ஸோட ஹோம் பேஜாக வந்து எங்களுக்கு கூகுள் வரணுமெண்டா நாங்கள் கூகுளோட லிங்க் இதில் வந்து கொடுத்து வைக்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு விரும்பின பேஜை வந்து கொடுத்து வைக்கலாம் இதில். ஓகே, இது வந்து எங்களோட நாங்கள் இப்போ ஃபயர்ஃபாக்ஸில் சேவ் பண்ணுற ஃபைலில் வந்து இங்கே போய் சேவ் ஆகணுமெண்டு இதில் நாங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கொள்ளலாம். ஓகே, அடுத்தது வந்து இதில் பார்ப்போம் டேப்ஸில் வந்து இப்போ நாங்கள் இன்னொரு டேப் பண்ணுறது இதான் முக்கியமாக. நாங்கள் டேப் பண்ண என்னென்னு பார்ப்போம். முதல் இப்போ நான் பார்த்தோம்னா ப்ரௌசரில் இதாக இருக்குது. இதை கிளிக் பண்ணோம்னா இன்னொரு டேப் பண்ணு வருது. நாங்கள் ஒரு வெப்சைட்லேருந்து இன்னொரு வெப்சைட்டை பார்க்கணும்னா நாங்கள் இந்த டேப்பை யூஸ் பண்ணி ஈஸியாக
பார்த்துக்கொள்ளலாம் ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணாமலே. அதாவது வேறு இதை மினிமைஸ் பண்ணி கூட இன்னொரு ப்ரௌசருக்கு போகாமலே நாங்கள் இப்படி டேப்பை யூஸ் பண்ணி செய்து கொள்ளலாம். ஓகே, இதில் டேப்ஸுக்கு பார்ப்போம். டேப்ஸில் இதில் பார்த்திங்கன்னா வந்து ஓப்பன் நியூ விண்டோ, ஆல்வேஸ் ஷோ த டேப் பார், இப்படி டேப்ஸுக்கான செட்டிங்ஸ் இதில் இருக்குது. அடுத்து வந்து கான்டென்ட்டில் வந்து பாப்அப், அதாவது வந்து சில சைட்டுகளை பார்த்தோம்னா வந்து பாப்அப் அட்வர்டைஸ்மெண்ட்கள் வந்து கொண்டிருக்கும். இதில் நாங்கள் வந்து ப்ளாக் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். இதில் எனேபிள் ஜாவாஸ்கிரிப்ட், லோட் இமேஜ் ஆட்டோமேட்டிக்கலி, இது ரெண்டும் எப்போவும் எனேபிளில் இருக்கணும். ஓகே, அடுத்து வந்து அப்ளிகேஷன்ஸ். எங்களோட ப்ரௌசரில் வந்து நாங்கள் யூஸ் பண்ண அப்ளிகேஷன்களை இதில் பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, இது வந்து ப்ரிவசியில் நாங்கள் வந்து ஹிஸ்ட்ரிக்கில் வந்து ஹிஸ்ட்ரி, அதாவது நாங்கள் இப்போ நிறைய சைட்டுகளை தொடர்ந்து பார்க்குறதால ஹிஸ்ட்ரி வந்து கூடும். அதோட வந்து ஒவ்வொரு வெப்சைட்டை நாங்கள் பார்க்கக்குள்ளே வந்து குக்கீஸ்ன்றது வந்து கூடும். அதாவது வந்து இப்போ நாங்கள் ஒரு வெப்சைட்டை பார்த்தோம்னா வந்து அதில் இருக்கிற இமேஜுகள், சின்ன சின்ன இமேஜுகள் இதெல்லாம் வந்து ப்ரௌசர் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளும். இதைத்தான் நாங்கள் வந்து குக்கீஸ் எடுத்துள்ளுவோம். அதே சேவ் பண்ணுதுண்டா நாங்கள் அந்த சைட்டுக்கு நாங்கள் திரும்ப போகக்குள்ள வந்து அந்த சைட் வந்து மிக வேகமாக லோட் ஆகும். இதுக்காக வேண்டிய இந்த குக்கீஸ் வந்து பயன்படுத்தப்படுது. இந்த குக்கீஸ் வந்து கூடிச்சுனா வந்து சில நேரம் வந்து ப்ரௌசர் ஸ்லோ ஆகும். அதனால் நாங்கள் வந்து குக்கீஸை நாங்கள் வந்து கிளியர் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். இதில் பார்த்திங்கன்னா ரிமூவ் இண்டிவிஜுவல் குக்கீஸ்ன்னு இருக்குது. நாங்கள் வேணுமெண்டா ஃபுல்லாக கிளியர் பண்ணலாம் எல்லாத்தையும். இதில் நீங்கள் பார்த்து கிளியர் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்து வந்து செக்யூரிட்டி. இதில் பார்த்திங்கன்னா வந்து வைரஸ் வந்து வெப்சைட்டுகளை வந்து இதில் நாங்கள் ப்ளாக் பண்ணிக்கொள்ளலாம். இதில் பார்த்திங்கன்னா வந்து ஆட்-ஆன் எதுவும் இன்ஸ்டால் பண்ணணுமெண்டா இதில் வந்து ஓன் பண்ண கேட்கும். ஓகே, அடுத்து வந்து இதில் பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்ட், நாங்கள் இப்போ வந்து ஏதாவது ஃபேஸ்புக், ட்விட்டர் ஏதாவது யூஸ் பண்ணோம்னா நாங்கள் பாஸ்வேர்ட் கொடுப்போம். அந்த பாஸ்வேர்டை வந்து சேவ் பண்ணணுமான்னு கேட்குறதுக்காண்டி இதில் இருக்குது. அதாவது வந்து திரும்ப அந்த பாஸ்வேர்டை கொடுக்கணுமாண்டி நாங்கள் அதை டிசேபிளாக வச்சுருக்கிறது எங்களுக்கு நெல்லாம் எந்த பாஸ்வேர்டு வந்து சிவனாக பாவிக்கிறது. ஓகே, அடுத்து வந்து அட்வான்ஸுக்குள்ளே போனோம்னா ஜென்ரல்ன்ட்டு இருக்குது. இதுக்குள்ளே வந்து ப்ரௌசிங் இது உங்களுக்கு அதிகமாக தேவைப்படாது இதுக்குள்ளே இருக்கிறது வந்து. ஓகே, அடுத்து வந்து நெட்வொர்க்கில் வந்து முக்கியமானது என்னென்னா வந்து நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒருக்கா வந்து ஆஃப்லைன் ஸ்டோரேஜ் என்று ஒன்று இருக்கும். இதில் வந்து நீங்கள் வந்து கேஷ் மெமரி ஒன்று இருக்குது. இந்த மெமரியை வந்து நீங்கள் கிளியர் பண்ணி கொள்ளணும். ஓகே, இதில் பார்த்திங்கன்னா கிளியர் நோன் இருக்குது. கிளியர் கொடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் வேகமாக ஃபைவர்க்ஸ் வேலை செய்யும். இதில் வந்து அப்டேட்டுகளை பார்த்துக்கொள்ளலாம். ஃபைவர்க்ஸ் வேணும்னா இதில் அப்டேட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து வந்து என்கிரிப்ஷன், இது உங்களுக்கு தேவையில்லை. ஓகே, இதில் பார்த்தோம்னா அடுத்தது வந்து ஹெல்ப்பில் வந்து உங்களுக்கு மேலதிகமாக இது ஹெல்ப் தேவைண்டா இதில் போய் ஃபைவர்க்ஸ் வெப்சைட்டில் போய் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, இதான் பேசிக்கான ஃபைவர்க்ஸான விஷயங்கள். ஃபைவர்க்ஸை நாங்கள் வந்து யூஸ் பண்ணி ஒரு ஸ்பீடான ப்ரௌசிங்கை வந்து ஃபைவர்க்ஸை யூஸ் பண்ண உணர்வீங்க. ஓகே, இது நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் வந்து இன்னொரு டியூட்டோரியல் வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.